ஹாய், ஹலோ, வணக்கம். ஊரான் யூடியூப்ல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க அப்படின்னா இலங்கையிலேயே மரச்செதுக்கல் வேலைப்பாட்டுக்கு மிக பிரசித்தமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த எம்பக்க தேவாலயத்தை நாங்கள் சொல்லுவோம். அதனுடைய சில சிறப்புகளை தான் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். இந்த காணொலி மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாறை அல்லது சித்திரக்கலையை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த மரங்கள் வந்து 1370ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் இது வைக்கப்பட்டது. இதனுடைய வரலாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே வந்து இந்த கோயில் ஆலயம் வந்து மேளகாரர்களுக்குரியது என்று சொல்லப்படுவதற்கான காரணம், அதுக்கான ஒரு வரலாறு ஒன்று காணப்படுவதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மேளகாரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குஷ்ட ரோக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நோயில பாதிக்கப்பட்டவர் கதிர்காம கந்தனை நோக்கி போகிறார். கதிர்காம கந்தனில் இருந்து அந்த நோய் நீக்கப்படுது. இதன் காரணமாக கதிர்காம கந்தன் எழுந்தருளி அவரை எம்பக்கம் என்ற இடத்துக்கு போச்சுள்ளதாகவும், அவர் இங்கே வருகின்ற பொழுது இங்கே ஒரு தச்சன் ஒரு மர வேலைப்பாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மரத்திலிருந்து இரத்தம் பாய்ந்ததாகவும், ஒரு 5-6 அடிக்கு இரத்தம் பாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் அந்த ஊர் மக்களுக்கு இதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இந்த இடத்துல ஆலயம் உருவானது அப்படின்றதான் இந்த கோயிலினுடைய வரலாறாக இருக்குது. அதற்கு பிறகு கமலை ராசதானி அந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் 1370ஆம் ஆண்டுக்கு பிறகு 3ஆம் விக்ரமவாகு மன்னன் இந்த ஆலயத்தினை வந்து புனர் நிர்மாணம் செய்ததாகவும், அதற்கு பிறகு இங்கே வந்து பௌத்த ஆலயங்களும் அமைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு காணப்படுது. இது பாருங்க, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சில இதெல்லாம் இந்த மரம் வந்து மிக பழமையான மரங்கள். இந்த மரமாக இருக்கலாம், இந்த மேலே இருக்கக்கூடிய கூரைகளாக இருக்கலாம். இன்று வரைக்கும் இந்த மரங்கள் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையான மரம் இது. இந்த ஓவியங்கள் எல்லாம் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள், ஒவ்வொரு அந்த நூல் அளவு கூட அந்த சிற்பங்களை அந்த மரத்தில் அதை செதுக்கி இருக்கணும் அப்படின்றது. அது நேரத்தில் அந்த கூரையினுடைய அமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது இங்கே பிரதானமாக கதிர்காம கந்தன் தான் வீற்றிருக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு விடயம். என்னுடைய பேர் எம்பக்க தேவாலயம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெல்மட தேவேந்திர மூலாச்சாரி அப்படின்றவர் தான் வந்து இந்த மரச்செதுக்களை வந்து வேலைப்பாடை வந்து மேற்பார்வையாக இருந்து இதை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 514 சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு தூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4
சிற்பங்கள் படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தூண்கள்லையும் ஒட்டுமொத்தமாக 514 சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 54 தாமரை வடிவ செதுக்கல்களும் இதில் வந்து இடம்பெறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது மாணவர்களுக்கு தான் இந்த காணொலி வந்து பிரதானமான ஒரு பயன் பெறக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முருகன் ஆலயம் மட்டும்தான் இருந்தது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து கதிர்காம தேவியோ அப்படின்னு சொல்லித்தான் முருகனை வழிபடுறோம். உங்களுக்கு தெரியும் கதிர்காம கந்தன். இந்த கதிர்காம கந்தனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தை நாங்கள் தோன்றியிடம் சொன்னால் கதிர்காம கந்தனிடம் இருந்தால் ஆரம்பிக்குது. இதில் வந்து நான் அங்கேயும் ஒரு இடத்துல வாசிச்சேன்னா, அதாவது கதிர்களை அறுவடை செய்யக்கூடிய கந்தன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் கை வச்சு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த அதே நேரம் இந்த மரம் வந்து அவ்வளோ வைரமாக இருக்கு. சில இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் ஒரு அழிவு நிலையில் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை பார்க்குறவர்கள் உண்மையிலேயே இந்த மாதிரியான சிற்பக்கலைகள் இன்றைக்கு இருக்குத்தானே அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு நாங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய கதவுகளாக இருக்கலாம் அல்லது கட்டில்களாக இருக்கலாம், இப்படி எல்லா மர செதுக்கல் வேலைப்பாடுகளுடன் கூடிய நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு, நிறைய உபகரணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இது அன்றைய காலத்தில் எப்படி சாத்தியமாச்சு? அன்றைய காலத்தில் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய காலத்தில் கலைஞர்கள் இங்கே வாழ்ந்திருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய சிறப்புகள். அது பருந்து என்று நினைக்கிறேன். பருந்து, அந்த 2 பருந்துகள் பண்ணின மாதிரி இருக்கு. இந்த சிற்பத்தை பாருங்க, எப்படி செதுக்கிருக்கணும். இதை மாதிரி தான் நீங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் காணப்படுது. அதே நேரத்தில் இந்த பிரதான ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில புத்த மனைகளும் இருக்குது, புத்த கோயில்களும் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தங்கக்கூடிய அல்லது இங்கே வந்து இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருந்த புத்த மதகுருக்கள் தங்கியதாக அல்லது இங்கே இருக்கக்கூடிய இருந்த மதகுருக்கள் தங்கின மடங்களாக இது இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னன், இங்கிருந்த மன்னன் தங்கிய ஒரு மனையாகத்தான் இது காணப்படுது. இது உள்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நீளமானதாக இருக்குது. அது இன்றைக்கு நான் வர்ற நேரத்தில் அது வந்து க்ளோஸ் ஆகியிருக்கிறதால அதை பார்க்கக்கூடியதாக இருக்கில்ல. அதே நேரத்தில் இங்கே வந்து பூஜைகள் வந்து நடைபெறுகிறது. சிங்கள முறையில் தான் இந்த பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கும் இந்த கோயில் வந்து மேலகாரர்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவர்களுடைய வழித்தோன்றல் தான் இது காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. வீடியோ கண்ண புலான் මේ නම මොනවද මේ? මේම එයාගේ නම වික්‍රම මොනවද? ධර්මුණ්ඩ දේවි. ඔව්. கும்பாவ ராஜ்ஜிரே. இது வந்து இந்த மன்னன், எனக்கு சரியா அவர் சொல்றது புரியல. ரஜி முண்டு වන්දාර දේවරුන්ගේ ධර්මුණ්ඩ දෙවියන්නේ මේ රූප. ආයාගේ ආට් එක ඔක්කොම පරණ. ධර්මුණ්ඩ ඒක ඔක්කොම පරණ කාලේ නේද? ඔව් පරාස්තරම ආවෙන එක විදිහට නම් වෙනස් වෙනවා.
ஊர் பண்டார மெயின் பண்டார கிக் பண்டார ககை பண்டார கலை பண்டார கலை பண்டார நவகம் பண்டார கரதா பண்டார கீரி பண்டார ஹுல்மல் பண்டார கிக்குமல் பண்டார உஷ பண்டார இது நம்ம நசினா தருமுண்டு வர நூற காலைனே கம்பள காலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஆங்கில் சொல்கிறதன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கம்பளை காலத்தில் வழித்தோன்றல்களாக வந்த மன்னர்களாக தான் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்களையும் சொல்லியிருந்தார். அவர்கள் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து பராமரித்ததாகவும் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் அவர்கள் விட்டு சென்ற சில இந்த சிற்பங்கள் தான் இந்த இதில் காணப்படக்கூடிய இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ඔක්කොම වදලා තියෙන්නේ වීයෙන්. මේ තින්තරක් දෙන්නෙත් ගස්වල පළපොතේ. ඒ කාලේ තින්ත. ඒ කාලේ. ඒක ඔක්කොම. அந்த கதவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அந்த காலத்தில் செய்யப்பட்டதாகவும் இன்று வரைக்கும் அது உறுதியாக இருக்கிறதாகவும் தான் அவர் அது சொல்கிறார். தான் அவர் சொல்லப்படுறார். அதை பாருங்கள், இந்த கதவு இந்த முறையை பாருங்கள். கொஞ்சம் இப்போ அதுக்காக இவ்வளோ காலத்துக்கு கூட அது எந்தவித இதுவும் இல்லாமல் இந்த வரைக்கும் அது இருக்குது. அது அந்த கதவு அப்படியே இன்று வரைக்கும் இருக்குது அப்படின்றது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு வைரமானதாக இருக்குது. இந்த நிலையாக இருக்கலாம், இந்த கதவாக இருக்கலாம், அந்த கூரை அமைப்பு பிற்காலத்தில் போடப்பட்டதாக தங்கள் மிக பசனையும் අතුල මොනවද බලන්න පුළුවන්. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்து இதுவும் இந்த மன்னனை இவர்கள் கடவுளாக வழிபடுறது தான். தேவதா பண்டார் ரூபத்தை நவகை பாருங்க. இந்த அதாவது இது கம்பளை காலம். இந்த கம்பளை காலத்தை வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 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 மாதிரியான புதிய விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலியின் ஊடாக. இது அவர்கள் பயன்படுத்திய சில ஆயுதங்கள். அதே நேரத்தில் இவர்கள் வந்து அம்மன் வழிபாடும் துர்க்கை அம்மனுடைய சாயலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய சின்னமும் காணப்படுகிறது. இது இந்த மன்னனுடைய சிலை. அதே நேரத்தில் இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தர் சிலையும் ஒன்று காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு அதை அண்மித்து சில ஓவியங்கள், அது சில சிற்பங்கள், இங்கே சில சிலைகள், சில சித்திரங்களும் இதை சுற்றி காணப்படுது. ஊரான் யூடியூப் தள நண்பர்கள் அனைவருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த எம்பக்க தேவாலயம் பற்றிய சில முக்கியமான செய்திகளை நான் பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரியான நிறைய அல்லது நான் போகக்கூடிய சில இடங்களில் முக்கியமான விடயங்களை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் சொன்னால் திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த காணொலியானது முக்கியமாக சித்திரக்கலை, வரலாறு போன்ற பாடங்களை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமான ஒரு காணொலியாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.